மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாங்கள் வரலாறு பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் படிக்கிறது ரெடியா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்ன? ஓகே, நாங்கள் இப்போ அக்கிநாடு ஸ்தாபனம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அக்கிநாடு ஸ்தாபனத்தினுடைய பல்வேறு கட்டமைப்புகளை பார்த்தனாங்க. அந்த கட்டமைப்பில் 6 பிரிவுகள் அல்ல நிறுவனங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் அக்கிநாடு சபை இயங்கி கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்து நாங்களே ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? அந்த 6 கட்டமைப்புகளில் பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, சமூக பொருளாதார சபை, நம்பிக்கை பொறுப்பு சபை, சர்வதேச நீதிமன்றம், செயலகம் என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இதில் நாங்கள் இந்த 2 சபையை நாங்கள் பார்த்துருக்கிறோம், பொதுச்சபையும் பாதுகாப்பு சபையும். ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? ஓகே, திருப்பி மீண்டும் அதை ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், பொதுச்சபை என்பது ஐக்கிய ஸ்தாபனத்தின் முக்கியமான சபையாகும். சகல அங்கத்துவ நாடுகளும் அதில் பங்கு கொள்கிற சபை தான் இந்த பொதுச்சபை. சரியா? இந்த பொதுச்சபையில் எல்லா நாடுகளுக்கும் சம உரிமை உண்டு, சம அந்தஸ்துண்டு. நான் பெரிய நாடு, நீ சிறிய நாடு என்று சொல்லி அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. சம அந்தஸ்து உடையது. எல்லா நாடுகளுக்கும் சம உரிமையும் சம அந்தஸ்தும் உண்டு பொதுச்சபையில். சரியா விளங்குதா இப்போ? ஆனால் இது ஒரு எடுகோலே தவிர, ஆனால் இன்றைக்கு அப்படி நடப்பதில்லை. உண்மையும் அப்படி நடப்பதில்லை. என்ன, செல்வாக்கு மிக்க நாடுகளும் வளம் பெற்ற நாடுகளும் வீரம் செறிந்த நாடுகளும் தங்களுடைய செல்வாக்கைத்தான் நிலைநாட்டுகின்றதை தவிர, இன்றைக்கு அக்கிநாடு ஸ்தாபனத்தில் உண்மையில் எல்லா நாடுகளும் சம அந்தஸ்துடையனவா என்றால் அது கேள்விக்குரிய விடயம்பத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் புத்தகத்தில் உள்ளதான் எழுத வேண்டும் என பிள்ளைகள். சரியா? இப்போ அப்போ எல்லா பொதுச்சபை என்பது முக்கியமான சபையாகும். எல்லா நாடுகளும் அங்கத்துவம் கொண்ட சபையாகும். என்ன, இதில் எல்லா நாடுகளுக்கும் சம அந்தஸ்து உண்டு, எல்லா நாடுகளுக்கும் வாக்குரிமை உண்டு. ஏதாவது தீர்மானங்கள் எடுத்தால் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை வெற்றி பெற செய்யலாம் அல்லது தோல்வியாக்க முடியும். சரியா? இங்கே என்ன முக்கியமான பணியாக இருக்கிறது என்று சொன்னால், உலக சமாதானத்துக்கும் அச்சுறுத்தலுக்குமான சகல விடயங்களை பற்றி இங்கு கலந்து ஆலோசிக்கப்படும். அதற்கான முன்மொழிகள் வைக்கப்படும். முன்மொழிகள் போது என்ன செய்யலாம் என்பதை பற்றி அங்கே பேசப்படும். என்ன, அப்போ உலக சமாதானத்துக்கும் அச்சுறுத்தலுக்குமான சகல விடயங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். உலக சமாதானத்துக்கும் அச்சுறுத்தல் விளங்குவது இன்றைக்கு மத்திய இடம்பெறுகின்ற இன்றைக்கு பிரச்சனைகள், மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கும் ஏனைய நாடுகளுக்குமான பிரச்சனை. ஏனைய நாடுகளின் போது உங்களுக்கு நெடுக்க சொல்லியிருக்கிறேன். என்ன, ஒன்று ஈரானுடைய நிதி உதவி, ஆயுத உதவி மற்றும் பல்வேறு உதவிகள் மூலம் செயற்படுகின்ற இந்த தீவிரவாத குழுக்கள், லெபனானில் ஹிஸ்புல்லா, பலஸ்தீனமில் காசாவில் ஹமாஸ், ஜெர்மனியில் சவுதி அரேபியாவுக்கு கீழே இருக்கிறது ஜெர்மனியில் ஹூத்தீஸ், இதை விட ஈராக்கில் ஈரானுடைய செல்வாக்கு பெற்ற பல்வேறு ஆதரவு, ஈரானிலும் சிரியாவிலும் பல்வேறு ஆதரவு இயக்கங்கள், இவையெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலோடு போரிடுகின்றன. இன்றைக்கு இஸ்ரேல் இன்றைக்கு எல்லா நாடுகளையும் இன்றைக்கு அடித்து கொண்டு, அதாவது ஊடகத்தை சென்று அங்கே பல்வேறு அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் அக்கிநாடு ஸ்தாபனம் இதை பின்ன பொதுச்சபையில் கலந்து ஆலோசிக்கப்பட்டாலும், என தீர்வுகள் முன்வைக்கப்பட்டாலும், ஆனால் அங்கு எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. எடுக்க முடியாதபடி வளர்ந்த நாடுகளின் செல்வாக்குகள் அங்கே இருக்கின்றன. என்ன, சம அந்தஸ்து எல்லா நாடுகளுக்கும் இருந்தாலும், சிறிய நாடு என்ன பெரிய நாடு என்ன, சம அந்தஸ்து வாக்குரிமை இருந்தாலும் அங்கு உண்மையில் அங்கு நிறைவேற்றப்படுவதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் மத்திய இலக்கை பார்க்கலாம். நீங்கள் அடிக்கடி பேப்பர் வாசிக்கணும், நியூஸ்கள் பார்க்க வேணும். என்ன, மற்றது யூடியூப்பில் கூட இந்த யுத்தங்களை பற்றி இன்றைக்கு என்ன நடக்குது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். கட்டாயம் இது உலக யுத்தமும் அக்கிநாடு ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வந்து கொண்டே இருக்கும். முக்கியமானது. எனவே கவனம் செலுத்த வேண்டும்.
சரியா? இப்போ விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இந்த பொது சபையில் ஏன்னா இந்த பிரச்சனை பற்றி கலந்து உலக சமாதானத்துக்கும் அச்சுறுத்தலுக்குமான பிரச்சனை பற்றி கலந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும், தீர்மானங்கள் முன்வழியப்படும். இது ஒன்று. ரெண்டாவது, ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் வரவு செலவு திட்டங்கள் பற்றி ஆராயப்படும். இந்த ஆராய்ந்து அது அங்கீகரிக்கப்படும். மூன்றாவது, கிடைக்கின்ற அந்த சந்தா நிதியை என்ன செய்கின்றார்கள்? கிடைக்கின்ற சந்தா நிதியை பகிர்ந்தளிப்பது, அங்கத்துவ நாடுகளுக்கு பகிர்ந்தளிக்கின்ற பணியையும் இந்த பொதுச்சபை மேற்கொள்கின்றது. அது மட்டுமின்றி பாதுகாப்பு சபையினுடைய சிபார்சின் பேரில் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் தலைவர் அல்லது செயலாளர், செயலாளர் என்று தான் சொல்லுவோம், நிர்வாகி, பிரதம நிர்வாகி, செயலாளர் என்று சொல்லுவோம். செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பும் இந்த செயலத்துக்கு, இந்த பொதுச்சபைக்கு உண்டு. இப்போ விளங்குதா? இப்போ பிள்ளைகள் இதெல்லாம் முன்னுக்கே விளங்கப்படுத்தியிருக்கேன், இப்போ ஞாபகத்துக்கு சொன்னேன்னா சரியா? ஓகே. அது அடுத்தது நாங்கள் பார்க்கணும் பாதுகாப்பு சபை. அதுவும் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன்னா மீண்டும் ஞாபகத்துக்காக சொல்லுகின்றேன். பாதுகாப்பு சபை என்பது என்ன? உலக சமாதானத்தை பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக விளங்குகின்ற சகல பிரச்சனைகளையும் எடுத்து ஆராய்ந்து அதற்கான முடிவுகளை எடுத்து தீர்வுகளை வழங்குகின்ற ஒரு சபை தான் இந்த பாதுகாப்பு சபை. ஐக்கிய நாடு சபையினுடைய முக்கியமான சபை. என உலக சமாதானத்தை பாதுகாப்பது. ஆகவே இந்த உலக சமாதானத்தை பாதுகாப்பதும் உலக சமாதானத்துக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சகல விடயங்களையும் எடுத்து ஆராய்ந்து என்ன நடவடிக்கையை எடுக்கலாம் என்பது முடிவெடுப்பதும் இந்த பாதுகாப்பு சபையாகும், முக்கியமான சபையாகும். இப்போ உலக சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த பாதுகாப்பு சபை தான் முக்கியமாக பொறுப்பாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு சபையில் 15 நாடுகள் அங்கத்துவ நாடுகளாக இருக்கும். இந்த 15 நாடுகளில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்புரிமையுடைய நாடுகளாகவும், அவை எப்பவுமே இருக்கும், ஐக்கிய நாடு சபை இருக்கும் வரையும் அவையுமே நிரந்தர உறுப்புரிமை கொண்டிருக்கும். இனே 10 நாடுகளும் 3 வருடங்களுக்கு தான் அவர்களுக்கு பதவிக்காலம், பிறகு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் புதிய நாடுகளோ அல்ல அதே நாடுகளோ வரலாம். ஆனால் அதே நாடுகளை வர அங்கே இடம் கொடுக்க மாட்டார்கள், புதிய நாடுகளுக்கு தான் இடம் கொடுப்பார். அவர்களுக்குரிய பதவிக்காலம் 3 வருடம். ஆனால் இந்த நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு அவைகளுக்கு பதவிக்காலம் என்பது வாழ்நாள் முழுக்க இருக்கும். அதில் என்னென்ன நாடுகள் இருக்குது? உலக வல்லரசு ஆத்து எழுகின்ற நாடுகள், அதில் ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா அல்லது ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், ரஷ்யா, இவையெல்லாம் அமெரிக்காவும் ஐரோப்பாக்களும் உள்ள நாடுகள். ரஷ்யாவும் என்ன, அடுத்து பிரான்ஸும் ஐக்கிய ராச்சியம், அங்கால அமெரிக்கா, ஐக்கிய அமெரிக்கா, கிழக்கே சீனா. இந்த 5 நாடுகளும் நிரந்தர உறுப்பு நாடுகள் ஆகும். இந்த 5 நாடுகளுக்கும் வீட்டு எனப்படுகின்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு எனப்படும் அதிகாரம். அந்த அதிகாரம் என்னவே இருக்கின்றது? எந்த ஒரு விடயத்தையும் தோற்கடிக்கின்ற அதிகாரம் தான் அந்த வீட்டு அதிகாரம் எனப்படும். அப்போ பாதுகாப்பு சபையில் உலக சமாதான அச்சுறுத்தலுக்கும் ஏற்படுகின்ற சகல விடயங்களையும் பற்றி கதைத்து தீர்மானித்து கலந்தாலோசித்து முடிவெடுக்கும் போது எல்லா நாடுகளும் ஆம் என்று சம்மதித்தால்தான் அந்த முடிவு கடைப்பிடிக்கப்படும் அல்லது செயற்படுத்தப்படும். ஆனால் அதில் ஒரு நாடு தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? அதை ரத்து செய்யலாம், எடுக்கப்பட்ட முடிவுகளை தோல்வியடைய செய்யலாம். ஒரு நாடு எதிர்த்தாலும் அது அந்த திட்டம் தோல்வியில் முடிவடையும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், ஐக்கிய நாடு சபை தொடங்கியதிலிருந்து இன்று வரை இந்த பாதுகாப்பு சபையில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. வீட்டு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு நாடு எடுக்கப்படும் முடிவுகளுக்கு எதிராக தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தோல்வியடைய செய்வதை பார்க்கலாம். ஒன்று ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்தெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு
ஐக்கிய அமெரிக்கா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும். அது தோல்வியில் முடியும். அல்லது ஐக்கிய அமெரிக்காவும் நட்பு நாடுகளான பிரான்ஸ், பிரித்தானியாவும் சேர்ந்தெடுக்கின்ற முடிவுகளை ஒன்று ரஷ்யா எதிர்த்து வாக்களிக்கும், அல்லது சீனா எதிர்த்து வாக்களிக்கும். தோல்வியில் முடிவடையும். விளங்குதானே? இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் சண்டை. ஆகவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஐக்கிய அமெரிக்காவும் ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்க, ஈரானுக்கும் ஏனைய அந்த லெபனான், சிரியா போன்ற நாடுகளுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்க, அப்போ எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாதபடி இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்கா எடுக்கிற தீர்மானங்களை ரஷ்யாவில் சீனா முறியடிக்கும், ரஷ்யாவும் சீனாவும் எடுக்கிற விடயங்களை அமெரிக்கா முறியடிக்கும். எனவே இன்றைக்கு இந்த பாதுகாப்பு சபை என்பது பேரளவிலேயே உலக சமாதானத்தை பாதுகாக்கின்ற சபையாக விளங்கினாலும் அதனுடைய இந்த செயற்பாடுகள் தோல்வியிலேயே முடிவடைந்து கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். என்ன பிள்ளைகள், அங்கு இந்த இந்த நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கிடையே ஒற்றுமையின்மையினால எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுவதில்லை. சரியா? இதைவிட இது ஒரு புறம் இருக்க, உலக சமாதானத்திலும் அச்சுறுத்தலுக்கும் ஏற்படுகின்ற விடயங்களை இந்த பாதுகாப்பு சபை உடனடியாக எடுத்து அங்கே கலந்துரையாடி என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று அது ஒரு பக்கம் இருக்க, சில நாடுகள் ஐக்கிய நாடு இந்த பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானத்தை ஏற்காவிட்டால் அல்லது பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் என்ன நடக்கும்? அந்த நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடை கொண்டு வரப்படும். பொருளாதார தடை என்றால் அந்த நாட்டோடு எந்த விதமான பொருட்களை வர்த்தகம் செய்யக்கூடாது, எந்த விதமான பொருட்களையும் ஏற்று இறக்குமதி செய்யக்கூடாது. இதுதான் இந்த பொருளாதார தடை என்பது. ரைட்? ஆகவே அந்த நாட்டோட வர்த்தகத்தை எந்த ஒரு நாடும் செய்யக்கூடாது என்று இந்த பாதுகாப்பு சபை கட்டளையிடும் போது அது இப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு ஈரானுக்கு எதிராக இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏனதுக்கு விதிக்கப்பட்டுன்னு சொன்னால், ஈரான் அணு ஆயுத உற்பத்தியில் கள்ளமாக ஈடுபடுதுன்னு சொல்லி, அணு ஆயுதத்தை உற்பத்தியில் கள்ளமாகவும் அதே நேரத்தில் இந்த அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் உட்படுவதில்லை என்பதனாலும், ஈரான் பயங்கரவாத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவதனாலும், பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயங்கரவாத நடவடிக்கை மேற்கொள்கின்ற குழுக்களுக்கு தொடர்ந்து நிதியுதவி, ஆயுத உதவி மற்றும் பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதனாலும் இந்த பாதுகாப்பு சபையினால பொருளாதார தடை ஈரானுக்கு பல ஆண்டுகளாக போடப்படும். இதனால் என்ன? அந்த நாடு தனிமைப்படுத்தப்படும். அந்த நாட்டோட இணைய நாடுகள் கொடுக்கல் வாங்கலையோ அல்ல உறவுகளையோ வளர்த்து கொள்ள முடியாது, தனிமைப்படுத்தப்படும். எனவே எந்த ஒரு நாடும் தனியாக இயங்க முடியாது பிள்ளைகள். அது அதனுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். என்ன அப்படி இருந்து ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்த போதும் முற்றுமுழுதாக ஈரான் அந்த பாதுகாப்பு சபையினுடைய நடவடிக்கைகளுக்கு, தீர்மானங்களுக்கு கட்டுப்பட்டதாக இல்லை. எனவே பொருளாதார தடை தொடர்ந்து ஈரான் மீது போடப்பட்டிருக்கிறது. இதனால் ஈரானுடைய பொருளாதாரம் பலவாறாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானங்களை மீறி சில நாடுகள் ஈரானோட இந்த தொடர்புகளை வைத்து கொண்டுதான் இருக்கிற. உதாரணமாக ரஷ்யாவும் சீனாவும் இன்றைக்கு ஈரானோட பாதுகாப்பு சபையின் உடைய தீர்மானங்கள் அப்படி பொருளாதார தடை போட்ட போதிலும் ரஷ்யா அத்துமீறி இந்த ஈரானோட
இன்றைக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது, இன்றைய வர்த்தகத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஈரானுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, மற்ற ஈரானுக்கு தேவையான பல்வேறு உதவிகளையும் ரஷ்யா செய்யுது, சீனாவும் செய்யுது. இதை பாதுகாப்பு சபையினால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஏனைய நாடுகள் சொல்லு கேட்டு நடக்கின்றன. ஆனால் இந்த 2 நாடுகளும் இதனால் என்ன நடக்கும்? பாதுகாப்பு சபையினுடைய இந்த பணிகள் எல்லாம் சீராக நடைபெற முடியாதபடி இருக்கின்றது. முன்னுக்கு ஐக்கிய நாடு ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டதும் இந்த பாதுகாப்பு சபை உருவாக்கப்பட்டதும் பிள்ளைகள் எல்லா நாடுகளும் ஐக்கிய நாடு ஸ்தாபனம் எடுக்கின்ற முடிவுகளையோ அல்லது பாதுகாப்பு சபை எடுக்கின்ற முடிவுகளையோ ஏற்று நடக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சரியோ பிழையோ இவற்றினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்று நடக்க வேண்டும் என்பதுதான் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் முக்கியமான விதி. ஆனால் கூடுதலாக ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன, உலக சமாதானத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அமைக்கப்பட்டது. அதோட பணியும் அவ்வாறு இருந்தாலும் சில நாடுகள், நான் இப்போ சொன்ன சில நாடுகள் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, கருத்தில் எடுப்பதும் இல்லை. இதனால்தான் இன்றைக்கு உலகம் 3ஆம் உலக யுத்தத்திற்கு விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. விளங்குதா பிள்ளைகள்? அப்போ பாதுகாப்பு சபையினுடைய முக்கியமான கடமையை நாங்கள் பார்த்துருக்கிறோம், அல்லது செயற்பாடு என்று பார்த்துருக்கிறோம். ஒன்று, பாதுகாப்பு சபையில் அது நன்மை என்று சொல்ல முடியாது, தீமை தான். நாங்கள் அதாவது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் உலக சமாதானத்துக்கும் அச்சுறுத்தலுக்கும் அல்லது ஏனைய விடயங்களுக்கு, பாதுகாப்புக்கு எதிரான ஏனைய விடயங்களுக்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை இந்த 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் 5 நாடுகளும் தமது விசேட அதிகாரத்தை பயன்படுத்தி, வீட்டோ எனப்படுகின்ற விசேட அதிகாரத்தை பயன்படுத்தி தோல்வியடைய செய்கின்றன. இது ஒரு செயற்பாடு. 2வது, இந்த பாதுகாப்பு சபை எடுக்கின்ற முடிவுகளை சில நாடுகள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால அந்த நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை மேற்கொள்ளப்படுகிறது. இது 2வது செயற்பாடு. 3வது செயற்பாடு, இந்த பொருளாதார தடையை மதிக்காத நாடுகள் மீது, ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் மீது, அத்துமீறி செயற்படுகின்ற நாடுகள் மீது இந்த பாதுகாப்பு சபை தனது அமைதிப்படையை அனுப்பி அதை அந்த நாடுகளை கட்டுப்படுத்த தணிக்கின்றது. அமைதிப்படைகளை அனுப்பி சொல்லு கேட்காத, நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளுக்கு தன்னுடைய அமைதிப்படையை அனுப்பி கட்டுப்படுத்துவதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த 3ம் முக்கியமான செயற்பாடாக இந்த பாதுகாப்பு சபையில் இருக்கின்றது. இந்த அமைதிப்படை கூட இன்றைக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அமைதிப்படையை தாக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு உலகினுடைய நாடுகளுடைய செயற்பாடுகள் சென்று கொண்டு இருக்கின்றன. அது சரியோ பிழையோ நமக்கு தெரியாது. ஆனால் நியதி என்ன? இந்த பாதுகாப்பு சபை எடுக்கின்ற தீர்மானங்களை ஏற்று நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது நடக்குதான்னு பார்த்தால் அது இல்லை. விளங்குதானே? அந்த பாதுகாப்பு சபை அமைதிப்படையே சொல்ல கேட்காம அவர்களையே தாக்குகின்ற செயற்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ விளங்குதா? இப்போ அடுத்ததாக செயற்பாடாக இந்த பாதுகாப்பு சபை ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகத்தை, இவர்தான் பிரதம நிர்வாகி, தலைவர் என்று சொல்லலாம். இந்த பிரதம நிர்வாகியை, அவரை செயலாளர் நாயகம் என்று கூறுவது, அவரை தெரிவு செய்வதற்கு சிபார்சை முன்வழியும். இவரை நீங்கள் தெரிவு செய்யலாம் என்று யாருக்கு? பொதுச்சபைக்கு கொடுக்கும். ஆகவே இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் பிரதம நிர்வாகியான செயலாளர் நாயகத்தை தெரிவு செய்கின்ற பொறுப்பும், யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அந்த பொறுப்பை எடுத்து அதை சிபாரிசு செய்யுமாறு பொதுச்சபைக்கு இவரை நீங்கள் தெரிவு செய்யலாம் என்ற சிபாரிசை வழங்குகின்ற பணியையும் இந்த பாதுகாப்பு சபை மேற்கொள்கின்றது. இப்போ விளங்குதா பிள்ளைகள்? இப்போ விளங்குதா? ஓகே. பாதுகாப்பு சபை பற்றி வந்தால் நீங்கள் எழுத வேண்டும்.
விளங்குதோ? ரைட். ஆகவே இந்த பாதுகாப்பு சபை என்பது மிக முக்கியமானதாகும். சரியா? ஆனால் இன்றைக்கு இந்த பாதுகாப்பு சபையும் கேள்விக்குறியாக விளங்குகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு இவை நீதியாக நேர்மையாக நடக்குதா என்று பார்த்தால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் மீது அழுத்தங்கள் பாதுகாப்பு சபையெல்லாம் போடப்படுகின்றது. நீங்கள் இந்த காசா மீது, பலஸ்தீன் மீது, பலஸ்தீன் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், குழந்தைகளும் பெண்களும் பெரியவர்களும் கொல்லப்படுகிறார்கள், அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் என உடனடியாக நீங்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என சமாதானத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் அதற்கு பல்வேறு காரணங்களை முன்வைத்து அப்படியெல்லாம் வர முடியாது. இப்போ இஸ்ரேல் சொல்வது ஒரு பக்கம் அவருடைய நிலையிலிருந்து பார்க்க நீதியாக இருக்கிறது. எங்களை அடித்தவர்கள், எங்களை கொன்றவர்கள், பிள்ளைகளை குழந்தைகளை அநியாயமாக கொன்று குவித்தவர்கள், எங்களுடைய 250 பயணக்கதிகள் சிறைப்பிடிச்சு இருக்கிறார்கள், நேற்று அவர்களை சுட்டு வெளியில் எறிகிறார்கள், இனிமே அவர்களை மீட்டு வருவோம், அவர்கள் செய்த அநியாயத்துக்கு தான் நாங்கள் இப்போ அவர்களை அழிக்க போகின்றோம். அவருடைய பக்கம் அது நியாயமாக இருக்கிறது. இதே இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் கொடூரமாக கொன்றொழிக்கப்படுகின்றனர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இன்றைக்கு காசாவில் மேற்கு கரையில் இன்றைக்கு இன்றைக்கு குண்டு பொழியப்படுவதனால நேற்று பார்த்தன் பிள்ளைகள் அந்த தாய் கதறுற நிலை பார்க்கலாம். பிள்ளைகள் குழந்தையெல்லாம் செத்த தாய் கதறுது, எங்களுக்கு அழுகை வருகிறது. அப்படியான கொடூர நிகழ்ச்சிகள். இன்னொரு தாய் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் பறி கொடுத்து கொண்டு செத்துட்டுது. அந்த பிள்ளைகள் சடலங்களை கூட எடுக்க முடியாமல் உடனடியாக ஓடுகின்ற, எல்லாரும் ஓட வேண்டும், வண்டியில் ஏறி ஆரை வரண்டு தெரியாமல் போய்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு துயரம் பிள்ளைகள், எவ்வளவு துயரம் பிள்ளைகள். இதெல்லாம் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் பொறாமை, எரிச்சல், காய்மகாரம், நான் அநியா பெரியவர், கொலைவரி, தர்மம் இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஒருவரை வெட்டி வீழ்த்துவது, அநியாயங்களை மேற்கொண்டு நடவடிக்கைகளினால, இன்றைய மனித பண்புகளை மதிக்காததுனால, இன்றைக்கு மற்றவர் மீது இரக்கம் காட்டாதனால, அன்பு காட்டாதனால, புரிந்துணர்வு இல்லாதால இவ்வாறான கொடிய அநியாயங்கள் எல்லாம் எங்களை கண் முன்னே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் கடைசியில் எல்லாருமே அழிந்து சாம்பல் மீடாக வேண்டும். ஆகவே தான் உங்களுக்கு பல்வேறு விடயங்களிலும் என்ன முடிவாக எடுக்கப்படுறது, ஒரு நேசியுங்கள், ஆன்மீக பண்புடன் வாழுங்கள் என்று கூறப்படுகின்றது. இப்போ ஒரு சின்ன வயதிலிருந்து உருவாகின்ற இந்த கொடிய கெட்ட அருவருக்கத்தக்க பழக்க வழக்கங்கள் தான் வளர்ந்து நீங்கள் பெரியவராகும் போது வெளிப்படுகின்றது. இதுதான் இன்றைக்கு உலக அழிவுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் வாழும்போது நீங்கள் மாசு மறவற்றவர்கள், அதே போல கெட்டித்தனமாக இருக்கிற அதே நேரத்தில் அன்பு, பண்பு, பாசம், கருணை, விட்டு கொடுப்பு, புரிந்துணர்வு, மற்றவரை மதித்தல், தாய் தந்தையும் ஆசிரியரையும் தெய்வங்களாக போற்றுதல் எல்லாம் நீங்கள் கடைப்பிடித்து வர வேண்டும். அதுதான் இந்த கல்வியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. பாடங்களை படிப்பிக்கின்ற அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஆன்மீக பண்புகளை வளர்ப்பதன் மூலம் உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதில் நீங்களும் முக்கிய பங்காற்றுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் வீட்டில், பாடசாலையில், சமூகத்தில் நடந்து கொள்ளுகிற முறைதான் அது உலக சமாதானத்துக்கோ அல்லது அழிவுக்கோ இட்டு செல்லும். நான் இங்கே அங்கே போனானா, உலகத்தில் போனானா, சண்டை பிடிச்சனானா, இஸ்ரேலுக்கு போனானா, லெபனானில் நின்றுனானா, சண்டை பிடிச்சனா, என்னால் நானே பொறுப்பு என்று யோசிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. நாங்கள் இப்படி வளர்ந்து வரும்போது எங்களுடைய எண்ணங்களின், நினைவுகளின் செயற்பாடுகளும் உலக சமாதானத்தை பாதிக்கின்ற விடயமாக இருக்கு. நீங்கள் நேரடியாக பங்கு பெறாவிட்டாலும் உங்களுடைய செயற்பாடுகள் அது பல்வேறு ரூபமாக விஸ்வரூபம் எடுத்து நீங்கள் போக தேவையில்லை. இந்த தீய எண்ணங்களும் தீய செயற்பாடுகளும் அது உலக அழிவுக்கு இட்டு செல்லும், உங்களுக்கு தெரியாமல். அப்போ நான் பொறுப்பாண்டு கேட்கக்கூடாது, நான் பொறுப்பு தான்.
ஏனென்றால் நாங்கள் நல்லவர்களாக, அன்புள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக, மற்றவரை புரிந்து கொள்பவர்களாக, மற்றவரை சகோதரங்களாக நினைப்பவர்களாக, மற்றவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக நாங்கள் வாழ்ந்தால்தான் பிள்ளைகள் அது உலகம் அமைதி பெறும். ஆகவே உலகத்துக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று நினைக்கக்கூடாது. சிறு துளி பெருவெள்ளம், ஒவ்வொரு பெய்கின்ற மலையினுடைய சின்ன சின்ன துளிகள் தான் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய பெருவெள்ளமாக மாறுகிறது. அதே போன்று எங்களுடைய நடத்தைகளும் எங்களுடைய எண்ணங்கள் கூட சிறு துளியாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமாக உலகமெல்லாம் சேர்ந்து உலகத்தை அழிக்க வல்லமை உடையது என்பதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கொடூர அழிவுகளுக்கு. எனவே நாங்கள் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லவர்கள் என்ன பிள்ளைகள். ஓகே, அப்போ இந்த பாதுகாப்பு சபை என்பதையும் இப்போ நாங்கள் சொல்லிட்டோம். சரியா? இப்போ அடுத்த பார்க்க போகிற பிள்ளைகள் சமூக பொருளாதார சபை. அப்போ சமூக பொருளாதார சபை என்று சொன்னால் இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து நாடுகளுடைய அல்லது அங்கு வாழுகின்ற மக்களுடைய சமூகங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் மேம்பாடுகளுக்காகவும் சுபீட்சமான வாழ்வுக்காகவும் அமைக்கப்பட்ட இந்த சபைதான் சமூக பொருளாதார சபை என கூறப்படுகின்றது. அதாவது இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தில் அங்கம் வகிக்கிற நாடுகள் மட்டுமல்ல, அங்கம் வகிக்காத நாடுகளாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் உலக நாடுகளின் அமைதிக்காகவும் அல்லது பாதுகாப்புக்காகவும் ஐக்கிய நாடு சபை அமைக்கப்பட்ட போதும் அது ஒரு புறமாக இருந்தாலும் மக்கள் மேம்பாடுடைய மக்களாக வாழ வேண்டும், மக்கள் நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும், மக்கள் சுதந்திரமுள்ளவர்களாக வாழ வேண்டும், மக்கள் சகலதையும் நிறைவாக பெற்று சம உரித்துடையவர்களாக வாழ வேண்டும். எனவே அவருடைய அடிப்படை தேவையிலான உணவு, உடை, உறையூழ், அதோடு சேர்ந்து கல்வி, சுகாதாரம், அவருடைய கலை கலாச்சாரங்கள், விஞ்ஞானம், அவருடைய பண்பாடுகள், இது மிக முக்கியமானது. அந்த பண்பாடுகளுக்குள்ளான பிள்ளைகள் உங்களை மனிதனாக, மனிதன் என்பது மிருகமல்ல, முன்னுக்கு நான் சொன்ன பண்புகளை உடையவன் தான் மனிதன். என்ன பண்புகள்? அறிவு, ஆற்றல் மட்டுமல்ல, அன்பு, இரக்கம், கருணை பண்புகள், மற்றவரை மதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், தியாகம் செய்தல், தன்னையும் பாதுகாத்தல், தன்னை சூழ்ந்துள்ளவர்களையும் பாதுகாத்தல், இயற்கையை பாதுகாத்தல், அதே நேரத்தில் சுயநலமற்று தன்னலமற்று பொதுநலத்தோடு வாடுதல், இவைதான் அந்த ஆன்மீக பண்புகள். எனவே அந்த ஆன்மீக பண்புகள் எல்லாம் என்னத்தோட வருது? அவனுடைய கலை கலாச்சாரங்களோடு சமயமண்ட ரீதியில் இவை சொல்லிக் கொடுக்கின்றன. எனவே மக்களாக இவர் தான் மனிதன், இதை மீறுபவன் மனிதன் அல்ல. இப்போ நல் மனிதன் என்று சொல்லக்கூடாது. மனிதன் என்றால் இந்த பண்புகள் உள்ளவர் தான் மனிதர் பிள்ளைகள். அதுக்குள்ள என்ன நல்ல மனிதர் அப்படி அண்டில்லை. மனிதன் என்றால் இந்த பண்புகளை உடையவன். மற்றெல்லாம் மாக்கள் அல்லது மிருகங்கள் கூட இன்றைக்கு உணர்ந்து நடக்குது, ஆனால் மனிதர் தான் அதை உணர்வது இல்லை. இதனால் தான் இந்த யுத்தங்களும் அழிவுகளும். ஆக பிள்ளைகளாக நீங்கள் அப்படி நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். ஓகே, ஆகவே இந்த சமூக பொருளாதார சபை இதில் நீங்கள் படங்களை பார்த்து கொள்ள வேணும். படங்களை போட்டு கேள்விகள் வேற கட்டாயம் வந்து கொண்டிருக்கின்றன. படங்களை நீங்கள் விடக்கூடாது. ஆகவே இந்த நாங்கள் பார்க்கிற சமூக பொருளாதார சபை இங்கே பார்த்துருந்தாருக்க இதுதான். இதனுடைய இலட்சணையை பார்த்துக்கொள்ளுங்க, கேள்வியும் வேறு. அப்போ இங்கே இருக்கிறது பாருங்க, சமூக பொருளாதார சபை. இப்போ இந்த சபை என்ன செய்கின்றது? இந்த உறுப்பினர் தொகை 54 ஆகும். அங்கத்துவரிடம் 3 வருடமாகும். அங்கத்துவரிடம் ஒவ்வொரு 3 வருடத்துக்கு புதிய புதிய நாடுகள் அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ளும். சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன்
உலக மக்களின் பொருளாதார, சமூக, கலாச்சார, கல்வி மற்றும் சுகாதார அபிவிருத்தியை மேற்கொள்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். அப்ப இங்க தந்திருக்க பிள்ளைகள் பாருங்க. அப்ப என்னென்ன சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்புடன், அப்ப சர்வதேச நாடுகள் உலக நாடு எல்லாவற்றுடைய ஒத்துழைப்புடன் என்ன செய்ய போறது? ஒத்துழைப்புடன் உலக மக்களின், உலகத்தில் எல்லா மக்களுடைய பொருளாதாரம் என்னும்போது கனவிடைய துறைகள் வந்துடும். என்னென்ன வந்துடும்? விவசாயம், கைத்தொழில், சேவைத்துறை. இது மூண்டும் பொருளாதாரத்துக்குள்ள வந்துடும். சரியா பிள்ளைகள்? விவசாயம் என்னும்போது தனிய பயிற்சியே அல்ல, பயிற்சிகை, மீன்பிடி, விலங்கு வேளாண்மை, இது மூன்றும் சேர்ந்தது விவசாயம், மறக்கக்கூடாது. அப்ப விவசாயமும், அடுத்தது கைத்தொழில், அடுத்தது சேவைத்துறை, இது மூன்றும் சேர்ந்ததுதான் பிள்ளைகள் ஒரு நாட்டின் பொருளாதாரம் எனப்படுகின்றது. இன்றைக்கு அதனோடு சேர்ந்து தொழில்நுட்பமும் புகுந்து கொண்டது, நவீன தொழில்நுட்பங்களும் புகுந்து கொண்டது. எனவே இவை அனைத்தும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம். அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கும், பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் தான் நாங்கள் மக்கள் நிம்மதியாக, சுபிட்சமாக, சந்தோஷமாக வாழ முடியும். பொருளாதாரம் வளர்ச்சி அடையாமல் இந்த நாடுகளில் மக்களும் நிம்மதியாகவோ, சந்தோஷமாகவோ, சுபிட்சமாகவோ, இயல்பாகவே வாழ முடியாது. இதை நாங்கள் இன்றைய உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலகின் பல்வேறு நாடுகளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பொருளாதாரம் வளர்ச்சி அடையாமல் நாடுகளால் வாழ முடியாது, சுபிட்சம் அடைய முடியாது. அதில் இலங்கையும் நாங்கள் இந்த கடந்த காலங்களில் நாங்கள் அந்த நிலையில் இருந்து காப்பாற்றப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது முக்கியமானது. ஆகவே ஒவ்வொரு நாட்டின் உலக மக்களுடைய பொருளாதாரம், அடுத்த சமூக கலாச்சாரம், அதுதான் உங்களுக்கு நான் சொன்ன மிக முக்கியமானது. இவை வளர்ச்சி அடைந்தாலும், எல்லாம் வளர்ச்சி அடைந்தாலும், சமூக கலாச்சாரம் என்பது வளர்ச்சி அடையாவிட்டால் அந்த நாடு காட்டு மிராண்டி நாடாக மாறிவிடும். ஏன்? ஒன்று, தன்னுடைய கலாச்சாரத்தை ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும். பண்புகள், பழக்க வழக்கங்கள் மதித்து அதை கடைப்பிடித்து வாழ வேண்டும் பிள்ளைகள். அப்போதுதான் அவர் மற்றவருடைய கலாச்சாரத்தை மதிக்க முடியும், கடைப்பிடிக்க முடியும், மற்றவருடைய கலாச்சாரங்களை பாதுகாக்க முடியும். இன்றைக்கு அந்த நிலை தான் உலகத்தில் குறைந்து கொண்டு போகின்றது. தன்னுடைய கலாச்சாரத்தை ஒவ்வொரு மக்களும் ஒழுங்காக கடைப்பிடிக்காமல், அதை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளாமல், அதனுடைய உண்மைத்தன்மைகளை அறியாது வாழ்வதனால், என தாங்கள் நினைத்ததுதான் கலாச்சாரம். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களாம் கேட்பீங்களே, என்ன சின்ன பிள்ளைய நீங்கள், ஆனால் நீங்கள் விவரம் அறியாமல் கேட்குறீங்க. அப்பா அம்மாட்ட கேட்குற நீங்கள, உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? அப்பா அம்மா ஆசிரியர் எல்லாம் பெரியவர்கள், தெய்வங்களுக்கு சமானானவர்கள், அவர்கள் நிறைந்த அறிவோடு அனுபவம் பெற்றவர்கள். சின்ன பிள்ளைகள்லேருந்து அப்பா அம்மா பேரனா வாழ்ந்து ஒத்தனை பேரை கண்டிருப்பாங்க உங்களை மாரி. ஆனால் நீங்கள் டக்குன்னு அம்மாட்ட கேட்பீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அப்பாட்ட கேட்பீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நீங்கள் சின்ன பிள்ளைகள் என்ன, ஆனால் கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ஆசிரியர்கிட்ட கேட்குறீங்க, இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு என்ன தெரியும் என்று பகுதியெல்லாம் பண்ணுவீங்க. என்ன, ஆசிரியரை எடை போடுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது பிள்ளைகள்? ஆசிரியரால் தான் நாங்கள் எல்லோருமே உருவாகிறோம். ஆனால் ஆசிரியரை பற்றி எல்லாருமே எடை போடுவார்கள், தரக்குறைவாக கதைக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்று தெரியல. ஏனென்றால் ஆசிரியர் தான் அவரை கூட உருவாக்கினவர், அவரை கூட ஆனாவண்ணா சொல்லி தந்தவர், பேச கற்றுக் கொடுத்தவர். ஆனால் நாங்கள் அப்படி கேட்கக்கூடாது. என்ன பிள்ளைகள்? ஓகே, அதுதான் அந்த சமூக கலாச்சாரம். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய உடை, அவருடைய அணிகலன்கள், என்ன, அவர்கள் பின்பற்றுகிற சமயங்கள், என்ன, இவையெல்லாம் சமூக கலாச்சாரத்துக்கு உட்படும். எனவே மக்களுடைய சமூக கலாச்சாரம் என்பது அந்த நாட்டையே அழித்து விடும். கூடாததாக இருந்தால், நல்லதாக இருந்தால் அந்த நாடு எல்லோராலும் புகழப்பெற்று அந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்வார்கள், சுபிட்சமாக வாழ்வார்கள்.
அதில் மிக முக்கியமானது ஆன்மீக பண்பு. எனவே இந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், சமூக கலாச்சாரம், கல்வி மற்றும் சுகாதார அபிவிருத்தியை மேற்கொள்ளுதல். கல்வியிலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், நான் கண்ணில்லை போயிடும். என்ன அடுத்தது சுகாதாரம், சுத்தமாக சுகமாகவும் வாழ வேண்டும் மனிதன், இல்லையேல் எல்லாம் பாழாகிவிடும். என்னத்துக்கு எல்லாம்? அப்படி என்றால் மனிதன் சுகமாக வாழ விட்டால் இவையெல்லாம் என்னத்துக்கு என்ற கேள்வியும் எழும் எல்லா பிள்ளைகள். ஆகவே உயிரோடு வாழுவது மட்டுமின்றி அவன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த சுகாதார மருத்துவ வசதிகள் அவசியமானது. இன்று இவற்றை விட இன்றைக்கு உலகத்தை நடுநடுங்க வைக்கின்ற இயற்கை அனர்த்தங்களும் இருந்து மக்களை பாதுகாப்பதும் ஒரு முக்கிய செயற்பாடாக இன்றைக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பு சபையினுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இயற்கை அனர்த்தங்களால் என்னத்தால் ஏற்படுகின்றது என்பதை அறிந்து சூழலை பேணி பாதுகாப்பது, சூழல் முகாமைத்துவம் என்பதும் இன்றைக்கு சமூக பாதுகாப்பு சபையினுடைய முக்கிய கடமையாக இன்றைக்கு விளங்குகிறது, பணியாகவும் விளங்குகின்றது பிள்ளைகள். என சூழலை பாதுகாப்பது, சூழலை நேசிக்க வேண்டும், சூழலை பாதுகாக்க வேண்டும், சூழலை என நிலைநிறுத்த வேண்டும். நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இன்றைக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் சூழல் நிலைத்து நிற்க வேண்டும். எனவே அந்த உணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்துவதும், சூழலை மக்கள் பாதுகாக்க செய்வதும், அதே நேரத்தில் இதன் மூலம் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படாத வகையில் அல்ல ஏற்படுகிற அனர்த்தங்களை குறைத்து கொள்ளுகின்ற வகையில் மக்களை செயற்படுத்துவதும், அதாவது நடக்கச் செய்வதும் இந்த சமூக பொருளாதார பாதுகாப்பு சபையினுடைய முக்கிய பணியாக இருந்து வருகின்றது. எனவே இது பல்வேறு துணை நிறுவனங்களை அமைத்து செயற்பட்டு வருகின்றது. அதில் உலக சுகாதார நிறுவனம், உலக உணவு ஸ்தாபனம், உலகினுடைய சர்வதேச நாணய நிதியம், சிறுவர் உரிமைகள், அதாவது சிறுவருடைய சிறுவருடைய நலன்களை பேணுகின்ற சபை, தொழிலாளர் சபை, உலக தொழிலாளர் சபை என்று பல்வேறு சபைகளோடு இணைந்து இந்த சமூக பொருளாதார பாதுகாப்பு சபை செயற்பட்டு வருகின்றது. அவைகளோடு இணைந்தால்தான் இதை வெற்றி காண முடியும். உலக நாடுகளின் சமூக பொருளாதார கலாச்சார கல்வி சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். சரியா பிள்ளை? எனவே அந்த அந்த இயக்கங்களோட அல்லது அந்த நிறுவனங்களோட இணைந்து, எந்த நிறுவனங்கள்? உலக உணவு ஸ்தாபனம், உலக சுகாதார ஸ்தாபனம், உலக தொழிலாளர் ஸ்தாபனம், சர்வதேச நாணய நிதியம், சிறுவர் பாதுகாப்பு நிதியம் என்று இந்த நிதியங்களோடு இயங்கி இன்றைக்கு சூழல் முகாமைத்துவம் என்பதையும் சேர்த்து கொண்டு இவை இயங்குவதனால்தான் இந்த நோக்கத்தை இந்த சபையினால் அடைந்து கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு நாங்கள் 3 சபைகளை பார்த்திருக்கிறோம். என்ன? அதாவது பாதுகாப்பு சபை, பொதுச்சபை, சமூக பொருளாதாரம். இந்த சமூக பொருளாதாரம் இன்னும் அடுத்த வகுப்பில் விளங்கப்படுத்தி 6 சபைகளையும் விளங்கப்படுத்துகிறேன். நீங்களே நிறைவாக படித்துக் கொள்ளுங்கள். என்ன? சரியா? படிப்பு கவனம், படிப்பு முக்கியமானது. நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுவேன். என்ன? அம்மா அப்பா சொல்ல கேட்டு, அம்மா அப்பா சொல்கிறதை அவர்களை மதித்து, என்ன அவருடைய வழிகாட்டல்கள் ஆசிரியர் மதித்து கல்வி கேட்க வேண்டும். உங்களுக்கு முக்கிய பொறுப்பு கல்வி கேட்பது. உங்கள்கிட்ட எல்லோரும் கேட்பது கல்விதான். வேறு என்ன? உங்களுக்குரிய அத்தனையும் செய்து தருகிறார்கள், தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு செய்தார். அதுக்காக வேண்டி போய் சண்டை பிடிக்கலாம் மாட்டேன். அது வேண்டித்தான் இது வேண்டித்தான்ட்டு சண்டை பிடிக்கிறதில்ல, அப்பாவோட சண்டை பிடிக்கிறதில்ல. அவரால் முடிந்தால் உங்களுக்கு நல்லது. எந்த அப்பாவும் அம்மாவும் நல்லதைத்தான் பிள்ளைகளுக்கு செய்வார்கள். எந்த அப்பா அம்மாவும் தீமை நிச்சயமாச்சு. அதுமாதிரி ஆசிரியர் அதை மூத்தவர் செய்ய மாட்டார்கள். அல்லது அவர்கள் ஆசிரியரும் அல்ல, அம்மா அப்பாவும் அல்ல. என்ன? ஆகவே நீங்கள் அவருடைய சொல்லை கேட்டு கடைப்பிடித்து நல்லா படிக்க வேணும். உங்கள்கிட்ட உண்டு எல்லாரும் வேண்டுவதும் விரும்புவதும் கல்வி ஒன்று தான். நல்லா படியுங்கோ.
யாருக்காக வேண்டி? அவர்களுக்காக இல்லை, எங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. சரியா பிள்ளைகள் என்று நன்றி கூறி விடைபெறும் ஆசிரியர் நான் எம். இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.